ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக் திங்ஸ். ஏஐ கத்துக்கிறதுக்கு என்னென்ன பேசிக் திங்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏஐனா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏஐனா என்னன்னா, ஒரு ஹியூமனோட பிரெயினை வந்து ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்றோம். ஹியூமனோட பிரெயின் வந்து நேச்சுரலா வந்து நிறைய நியூரான்ஸ், அதாவது நியூரான்ஸ் அண்ட் மசில்ஸ் இது மூலயமா வந்து மேடப் ஆயிருக்கு. நம்ம வந்து யூசிங் மேக்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிரெயின் வந்து கிரியேட் பண்ண போறோம். இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி வந்திருக்குன்னா, ஹியூமன் பிரெயினை வச்சுதான் ஆர்டிஃபிஷியலா மேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஹியூமன் பண்ற எல்லா விஷயமுமே பண்ணும். வாட் ஆர் ஹியூமன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களோ, லேர்ன் பண்ணிக்கிறாங்களோ, அந்த மாதிரி வந்து இதுவும் வந்து எல்லாமே வந்து ஹியூமனை பேஸ் பண்ணி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாய்ஸ் அசிஸ்டன்ட், மூவி ரெக்கமெண்டேஷன் இன்ஜின், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். மூவி வாய்ஸ் அசிஸ்டன்ஸ்ல நம்ம பேசுறத லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதனால ரிப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து மூவி ரெக்கமெண்டேஷன்னா நம்ம என்ன பேஸ்டு மூவிஸ் பாக்குறோமோ அந்த பேஸ்டு மூவிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரர் மூவிஸ்னா ஹாரர் மூவிஸா நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். ஸோ நம்மளோட மைண்டோட இன்ட்ரெஸ்டுக்கு ஏத்த மாதிரி வந்து அது வந்து இது வந்து நமக்கு வந்து மூவிஸை வந்து சஜஸ்ட் பண்ணுது. அண்ட் தென் வந்து செல்ஃப் டிரைவிங் கார் வந்து அதுவா அனலைஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர் விஷன் அதுவா வந்து எல்லா பார்த்த வந்து இமேஜ் மூலயமா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது வந்து நமக்கு வந்து டிரைவ் பண்ணுது. ஸோ இதுவும் வந்து ஏஐ பேஸ்டு ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து ஹவு ஏஐ ஒர்க்ஸ் அப்படின்னா, யூசிங் டேட்டாவை வச்சுதான் வந்து ஏஐ வந்து ஒர்க் ஆகுது. வித்தவுட் டேட்டா ஏஐயால ஒர்க் பண்ண முடியாது. டேட்டா ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ப்ராப்பரா இருந்தாதான் அதால கரெக்டா வந்து லேர்ன் பண்ணிட்டு அந்த ப்ரெடிக்ஷனை வந்து கரெக்டா பண்ண முடியும். ஸோ டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். பிளஸ் லேர்னிங். நம்ம வந்து டேட்டாவை கொடுத்துட்டு ஏதோ ஒரு அல்காரிதமோ இல்லை நியூரல் நெட்வொர்க் கான்செப்ட்ஸையும் கொடுத்து மாடலுக்கு வந்து லேர்ன் பண்ண கொடுக்குறோம். ஸோ மாடல் லேர்ன் பண்ணிட்டு அதுல இருந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுது. ஸோ எப்படி டேட்டா ஏஐ ஒர்க் ஆகுதுன்னா, டேட்டா பிளஸ் லேர்னிங் ப்ரெடிக்ஷன். ஸோ டேட்டாவில இருந்து லேர்ன் பண்ணி நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது. அதுக்கடுத்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது அது வந்து அதுக்கு வந்து கேட் டாக வந்து சொல்லி தருவாங்க. ஸோ அந்த கேட் அண்ட் டாக வந்து ஒரு டைம் பார்த்ததுன்னா அது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வேற மாதிரி டிஃப்ரெண்டா பிரீட்ஸ்ல வந்து பார்க்கும் போது அதனால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே இது கேட் தான், ஓகே இது டாக் தான் அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஏஐக்கு வந்து ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் வச்சு கேட் டாக சொல்லி தரும்போது நெக்ஸ்ட் டைம் அதுல இல்லாத நியூ பிரீடை நம்ம கொடுத்தோம்னாலும் அதால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ டேட்டா பேஸ்டு வந்து எப்படி நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரிதான் அது மாடல் அண்ட் நியூரல் நெட்வொர்க் கான்செப்ட் அல்காரிதம் பேஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்குது. அதுக்கடுத்து வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நிறைய பிளேஸ்ல வந்து ஹெல்த் கேர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஏஐ வந்து ஃபாலோ பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹெல்த் கேர்ல வந்து ஐபிஎம் வந்து ஒரு சாட்பாட் மாதிரி நிறைய செட் ஆஃப் மெடிக்கல் டேட்டாஸை கொடுத்து ஒரு சாட்பாட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல நமக்கே தெரியும், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். அதுக்கடுத்து ஃபினான்ஸ்ல பேபால்ல வந்து ஃப்ராட் டிடெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு டிரான்சாக்ஷன்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு அன்யூஷுவல் பேட்டர்ன், அதாவது எப்பயும் நடக்கிற டிரான்சாக்ஷனை விட டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா அது வந்து அதை பேஸ் பண்ணி அது வந்து ஃப்ராட் ஆர் நாட் ஃப்ராட் வந்து டிடெக்ட் பண்ணுது. ஸோ ஃபினான்ஸ்ல வந்து பேபால் ஃப்ராட் டிடெக்ஷன் அண்ட் அமேசான் சாட்பாட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய கம்பெனிஸ் தான் அவங்க வந்து ப்ரிஃபர் அவங்களோட சாட்பாட் தனியாவே வச்சிருக்காங்க. அதுல வந்து நம்ம வந்து ஏதாவது சஜஷன், அதாவது கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஏதாவது அந்த கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுல போய் நம்ம வந்து ஜஸ்ட் கொஸ்டின் கேட்டா அந்த சாட்பாட் ரிப்ளை பண்ணும். ஸோ கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் தென் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றது. அதுக்கடுத்து வந்து அக்ரிகல்ச்சர்ல வந்து இப்போ வந்து ஒரு பிளான்ட்டோட இமேஜை வச்சு என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கலாம், என்ன பண்ணோம் அப்படின்னு சஜஸ்ட் பண்றது. அக்ரிகல்ச்சர்ல மேனுஃபேக்சரிங்ல வந்து மெயின்டெனன்ஸ் யூசிங் சென்சாரோட டேட்டாவை வச்சு நம்ம வந்து அந்த மெஷின் வந்து
கண்டிஷன் வந்து குட் கண்டிஷனா இருக்கா இல்ல வர்ஸ்டா இருக்கா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டுக்கு பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் வெதர் டேட்டாவை பேஸ் பண்ணி இப்போ வந்து வெதரை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய ப்ரீவியஸ் வெதர் டேட்டாவை கொடுத்து ஃபியூச்சர்ல என்ன வெதர் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணும். நமக்கே தெரியும் நம்மளோட இதுல வந்து அந்த கிளைமேட் டிடெக்ஷன் ப்ரெடிக்ஷனோட சாஃப்ட்வேர் வந்து இருக்கும் நார்மல் ஃபோன்ல. ஸோ இப்போ என்விரான்மெண்ட் கிளைமேட் ப்ரெடிக்ஷன், அதுக்கடுத்து வந்து டூவோலிங்கோல வந்து பர்சனலைஸ் லேர்னிங்னா அதுல வந்து நம்ம வந்து ஒரு சிலது வந்து லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும்போது கூகுள் டிரான்ஸ்லேட்டரை வச்சு அவங்க வந்து இந்த இதுல வந்து டிரான்ஸ்லேஷனுக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்து ஏஐ பேஸ்டு டிரான்ஸ்லேஷன் வரதுனால டிரான்ஸ்லேஷனே ஏஐ கான்செப்ட் தானே. ஸோ ஏஐ டிரான்ஸ்லேஷன் பேஸ்டா அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அந்த இதை வந்து. ஸோ அதனால அந்த லேர்னிங் கான்செப்ட்ல ஏ கான்செப்ட் வருது, டிரான்ஸ்லேஷன். அதுக்கடுத்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து கண்டென்ட் கிரியேஷன். இப்போ ஓப்பன் ஏஐ, சாட்ஜிபிடி, நிறைய வீடியோ ஜென்ரேஷன், டெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இமேஜ் ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு. அது எல்லாமே ஃபுல்லி பேஸ்டான ஏஐ தான். ஒரு அதால வந்து ஓனா கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். இதுதான் ஏன் ஏஐனா இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து யூசிங் ஏஐ வச்சு நம்ம வந்து பண்ண முடியும். அதுக்குதான் ஏஐ. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் ஏஐனா என்ன, ஏஐ வந்து ஏஐனா என்னன்னா ஒரு ஹியூமன் பிரெயினை வந்து ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ணி ஹியூமன் செய்யக்கூடிய ஒர்க்கை வந்து அதை வச்சு செய்யறதா ஏஐ. ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா யூசிங் டேட்டா அண்ட் லேர்னிங், இதை வச்சுதான் வந்து அது வந்து மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது. அதுக்கடுத்து வந்து ஏஐ இம்பார்ட்டன்ட்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுக்காக செல்ஃபா ஒரு மெஷினா வந்து ஒர்க் பண்றதுக்காக தான் இந்த ஏஐ கான்செப்டை வந்து யூஸ் பண்றோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.